வணக்கம் நண்பர்களே. திமுகவின் தொண்டர்களாக இருந்தீங்கன்னா நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் தற்பொழுது சுமார் 50,000 அதிமுகவின் தொண்டர்களை தற்பொழுது ஸ்டாலின் அவர்களது முன்னிலையில் திமுகவில் இணைக்க பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார். இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தழுவார். கூண்டோடு திமுக அதிமுக இடையே ஏற்படக்கூடிய இந்த தேர்தல் போட்டி என்பது கூண்டோடு அதிமுகவின் தோல்வியை உறுதிப்படுத்தும். 2வது முறை ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருந்த வரைக்கும் அதிமுக வெற்றி வாய்ப்பை பெற்றிருந்தது. ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரோ அன்றிலிருந்து தொடர் தோல்வியை மட்டும்தான் எடப்பாடி சந்தித்து வருகிறார். சுமார் 11 தேர்தல்களில் தோல்வியடைந்த எடப்பாடி தற்பொழுது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியடைவதற்கு முக்கிய காரணம் எது தெரியுமா? ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தது, பெருவாரியான தொண்டர்களை திமுகவில் இணைத்தது. மேலும் திமுக கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்த போடி மற்றும் ஒரத்தநாடு போன்ற மிக முக்கியமான தொகுதிகளில் இருந்த அதிமுகவின் எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைந்து விட்டார்கள். இதனால் திமுகவிற்கு கூடுதலாக வாக்கு வங்கிகளும் தொகுதிகளது எண்ணிக்கையும் அதிகமாகும். இது நிச்சயம் வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் 2026 சட்டசபை தேர்தல் திமுக 2வது முறை முதல் முறையாக வரலாற்று சாதனையை கலைஞரால் முடியாததை ஸ்டாலின் அவர்கள் நிகழ்த்தி காட்டியுள்ளார். எந்த ஒரு எதிர்ப்புகளையும் எதிர்வினையும் தெரிவிக்காமல் சைலண்டாக ஸ்டாலின் அவர்கள் திமுக வளர்ச்சியடைந்து கொண்டிருப்பதையும் தற்பொழுது அதிமுக தோல்வியடைந்து கொண்டிருப்பதையும் நம்மால் நேரடியாக பார்த்து வருகிறோம். மற்றவர்கள் கூறுகிறார்கள், விஜய் வந்துவிட்டார், சீமான் அரசியலில் இருக்கிறார். அது அனைத்துமே செல்லா காசாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் விஜய் அவர்கள் தற்பொழுது திரிசா பிரச்சனையில் மூழ்கடித்து விட்டது தமிழக மக்களால். சீமானவர்களும் வருடத்திற்கு ஒரு முறை மாற்றங்கள் என்று கூறி பணப்பெட்டியை பெற்றுக்கொண்டு அந்த பில்ட் அடிக்கக்கூடிய நிலைமையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சீமானவர்களின் கதையும் விஜய் அவர்களது கதையும் திமுகவின் வெற்றிக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருந்து அகற்றப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் தற்பொழுது ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் 50